நிகழ்தகவு. மருத்துவமனைக்கு வந்த இடத்தில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியவில்லை என கூறிய இளம் காதல் தம்பதி. கையில் பணம் கொடுத்தால் உடனே ஜிபே மூலம் அனுப்பிவிடுவதாக அப்பாவி போல் பேச்சு. பரிதாபப்பட்டு இளம் ஜோடிக்கு பணத்தை அனுப்பிய கறிக்கடைக்காரருக்கு நாமம். கிட்டத்தட்ட 112 பேருக்கு களவாணி தம்பதி நேக்காக அல்வா கொடுத்தது எப்படி? களவாணி தம்பதி கைது செய்யப்பட்டார்களா? ₹4000 பெரிய தொகையா இல்லனாலும் நம்மள மாதிரி எத்தனையோ பேர் ஏமாந்திருக்கலாம். எத்தனையோ அப்பாவிகளுக்கு இவங்க 2 பேரும் கண்டிப்பா நாமம் போட்டிருப்பாங்க. அதனால யோசிக்காம கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் சரின்னு கவுண்டம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு கறிக்கடைக்காரர் சக்திவேல். அங்க போய் நடந்த விஷயத்தை அந்த கறிக்கடைக்காரர் சொன்ன பிறகுதான் ஒரு நவீன களவாணி காதல் ஜோடியே கையும் களவுமா சிக்கி இருக்காங்க. கோவை தெலுங்கு பாளையத்தை சேர்ந்த சக்திவேல் சங்கனூர் நல்லாம்பாளையம் சாலையில கறிக்கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. கடந்த 15ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு இவருடைய கறிக்கடைக்கு ஒரு இளம் பெண்ணும் இளைஞரும் பைக்ல வந்திருக்காங்க. கடையை மூடுற நேரம் வந்திருக்கீங்க, கறி காலி ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு சக்திவேல். அப்போ நாங்க கறி வாங்க வரல, பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். வர்ற வழியில ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம்னு நினைச்சு கிளம்பி வந்துட்டோம். ஆனா ஏடிஎம் கார்டுல ஏதோ பிரச்சனை போல பணம் எடுக்க முடியல. அதனால நீங்க கையில ₹2000 கொடுத்தா நாங்க ஜிபேல அந்த தொகையை அனுப்பிடுறோம்னு சொல்லி இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்னு சொன்னதும் உதவி செய்யலாம்னு நினைச்ச சக்திவேல் கையில பணம் கொடுத்திருக்காரு. அடுத்து தங்களுடைய செல்போன்ல இருக்கிற எஸ்எம்எஸ்ஐ காட்டி பணம் அனுப்பிட்டதா சொன்ன அந்த 2 பேரும் மறுபடியும் 2000 கேட்டிருக்காங்க. ஏற்கனவே எஸ்எம்எஸ் பார்த்த நம்பிக்கையில சக்திவேலும் பணத்தை கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. சில மணி நேரத்துக்கு பிறகு அக்கவுண்ட்ல உள்ள தொகை கறிக்கடைக்கு வந்த நபர்கள் அனுப்பின தொகைன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி இருக்காரு சக்திவேல். அதுல ₹4000 மட்டும் மிஸ்ஸிங். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, கடை மூடுற நேரத்துல வந்த ஒரு இளம் பெண்ணும் இளைஞரும் ஜிபே மூலமா நேக்கா திருட்டு வேலை செஞ்சிருக்கிற விஷயமே. அதுக்கு பிறகுதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சக்திவேல் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கடையில இருந்த சிசிடிவி காட்சி மூலமா அந்த திருட்டு ஜோடி வந்த பைக் என்ன கண்டுபிடிச்ச போலீஸ் 2 பேரையும் கொத்தா தூக்கி விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுல ஏமாந்தது சக்திவேல் மட்டும் இல்ல, மொத்தம் 112 பேருங்கிறது தெரிய வந்திருக்குது. சுகுணாபுரம் பழைய பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த முகமது ரிஸ்வானும் சர்மிளா பானுவும் கடந்த 1.5 மாசத்துக்கு முன்னாலதான் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னால கால் டாக்ஸி டிரைவரா இருந்திருக்காரு ரிஸ்வான். அப்போ அவர் கூட வேலை பார்த்த ஒரு டிரைவர் முன்ன பின்ன தெரியாத சிலர் ஜிபேல பணம் அனுப்பும்போது என்னைய ஏமாத்திட்டதாவும் அதனால தான் சில ஆயிரங்களை இழந்துட்டதாவும் நீயாவது உஷாரா இருன்னு அறிவுரை சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு ரிஷ்வான் கேட்டப்போ, ஜிபேல பே ரெக்வெஸ்ட்னு 2 குறியீடு இருக்கும். அதுல பே அப்படிங்கிறதுக்கு பதில் ரெக்வெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு பணம் அனுப்பிட்டதா சொல்லிடுவாங்க. நானும் நம்பிடுவேன், ஆனா பணம் அனுப்ப மாட்டாங்க. அடுத்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு கால் பண்ணினா கால் போகவே போகாதுன்னு சொல்லியிருக்காரு. இத அறிவுரையா எடுத்துக்காம ஐடியாவா எடுத்திருக்கான் ரிஷ்வான். ரோட்டோர கடைகள், வயசானவங்க இருக்கிற கடைகள்ல கையில ₹500 தாங்க ஒரு அவசரம் ஜிபேல அனுப்புறேன்னு சொல்லி ஏமாத்தி இருக்கான். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறவங்க கிட்ட பஸ்ல டிக்கெட் எடுக்க பணம் இல்ல, ₹200 தாங்கன்னு கல்தா கொடுத்திருக்கான். சின்ன சின்ன தொகை அப்படிங்கறதால ஏமாந்தவங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போகல. சிங்கிளா இருந்தப்போ தனியா திருட்டு வேலை செஞ்சிட்டு இருந்த ரிஷ்வான் கல்யாணத்துக்கு பிறகு காதல் மனைவி கூட மிங்கிளாகி பல அன்கள்கள் கிட்ட மோசடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ₹2,00,000 லாபகமா திருடி களவாணி தம்பதி ஜாலியா சுத்தி இருக்காங்க. கறிக்கடைக்காரர் சக்திவேல் கொடுத்த புகார்ல களவாணி தம்பதியுடைய மொத்த ஜகஜாலமும் அம்பலமாகிருச்சு. ஜோடி போட்டு கேடி வேலை பார்த்த காதல் தம்பதி சிறையிலையும் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு.